வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கும் வழமை போல எங்களுக்கு மிக புதிய நபர், தமிழ் பேசும் மக்களுக்கும் ஒரு புதிய நபராக இருக்கிறார். சிலர் அறிந்திருக்கலாம். ஒரு குழந்தை போராளியாக இருந்து தனது வாழ்க்கையை ஆரம்பித்து தற்பொழுது பல்வேறு தடங்கள் படிகளையும் தாண்டி வேறொரு நிலைக்கு வந்திருக்கிறார். அந்த நிலையை நாங்கள் இந்த நேர்காணலின் ஊடாகவே உங்களை அழைத்து செல்வதைத்தான் நான் விரும்புகிறேன், அதை இப்பவே சொல்லாமல். வணக்கம் அமு. வணக்கம் அண்ணன். வணக்கம். உங்களோட போராடின பல பேருடைய கால் கை இல்லாமல் இப்ப அந்த 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 வன்னி இறுதி யுத்தத்தை முடிச்சிருவோம். நீங்கள் எப்படி சரணடைந்தீர்கள்? அது என்ன நடந்தது? ஏப்ரல் ஆனந்தபுரம் சண்டைக்கு பிறகு என்ன நடக்குது? கடைசி கட்டத்துக்குள்ள நந்திக்கடல் சைட்ல அந்த சைட்ல அதாவது வட்டுவாள் நவமறைவு கூட அந்த அவங்களோட இதாண்டி கடைசியில அவங்களோட எனக்கு தெரிஞ்சவரான்னு இருந்தாலே ரெண்டாம அவங்களோட வச்சிருந்த கட்டத்துல நான் வந்து அந்த ரெட்டை வாய்க்கால் அந்த துண்டுக்குள்ள இருந்து அதாவது நந்திகள் அந்த சைட்டோட வட்டுவாள் கொஞ்சம் மிஞ்சால அதுல இருந்த சனத்தை சொல்லி கிட்டத்தட்ட 1000 சனத்தை நான் வந்து ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள அனுப்பேன். நான் அந்த பயன்பாடாக சனத்தை அனுப்பி போட்டு நான் வந்து கடற்கரை சைட்டுகளை வந்து அப்படி சந்தர்ப்பத்துக்கு டைம்ல அங்க ஓடி திரிகிற டைம்ல ஒரு 2 போட் வந்து வலிக்கிறதுக்கு ரெடி ஆகுது ஒற்றை பனையடி என்ற இடத்துல. அந்த போட் வந்து சனம் தான், அதாவது சனம் தான் போறதுக்கு. நான் அந்த இடத்துல ஏதோ சந்தர்ப்பத்துல போய் நிக்கிறேன். இரண்டு டைம் சண்டை டைம்ல செல் எல்லாம் அடிச்சு ஆஃப் ஆகிருக்குது. அது அந்த டைம் ஒரே நெடுக்கு 2 மணித்தாலும் அடி பண்ணும். ஒரு மணித்தாலும் வந்து ஒரு செல்லும் இல்லாது ஆஃப் பண்ணிடுவோம். அந்த டைம்ல சில பங்குகள் அடிச்சு கிடிச்சு சேஃப்டியா இருக்குது. அப்ப அப்படியே காலகட்டத்தை அந்த டைம்ல வந்து ஊருக்குள்ள இருந்து பேக்ல எல்லாம் தூக்கிக்கொண்டு இந்த சூசைட் பாயிண்ட்டுக்குள்ள வந்து பொம்பளைகள் கொஞ்சம் பேர், ஆம்பளைகள் சின்ன பிள்ளைகள் எல்லாம் போறாங்க. பார்த்து கொண்டு இருக்கிறேன். டக்குன்னு நான் இப்படி காத்து ஊடாக அவங்க கதைக்கிறது எனக்கு கேக்குது. இப்ப நேவில டோர் அணைக்குது. இப்ப உங்களோட போட்டு இறக்காதீங்க, கொஞ்சம் தள்ள பார்த்து சொல்றோம். அதுக்கப்புறம் உங்களோட போட்டு இறக்கி ஆழ்கடலுக்கு போகாதீங்க, கரையை பிடிச்சு போங்கன்னு சொல்லி கதைக்கிறாங்க. அப்ப எனக்கு வந்து இவங்க தப்பி போறாங்கன்னு சொல்லி அப்ப நான் டக்குன்னு என்ன செஞ்சு நான் அந்த பங்குல போட்டு 2 இன்ஜின் போட்ல கொண்டு இன்ஜினை போட்டுறாங்க. நான் டக்குன்னு பார்த்துட்டு இருந்துட்டு ஓடி போய் அந்த போட்டுக்குள்ள அணியத்துக்குள்ள வந்து வளையல் இருந்த மீனுக்கு போன வலை கொஞ்சம் கிடந்தது. அந்த வலையை எனக்குள்ள போட்டு தெரியாம நான் நைஸ் அப்படியே படுத்துருக்கிறேன். கொஞ்சம் நேரம் தால ஒரு அதுக்கு பிறகு அந்த போட் வந்து வலிக்கிடுது. அதான் கனமரம் வந்து இப்படி வந்து சுண்டிக்குளம் அந்த துண்டுக்குள்ள வரக்குள்ள கடலால் ஓடி வரும். சுண்டிக்குளம் வரக்குள்ளதான் நேவி டோரை வந்து வளைச்சு பிடிப்போம். பிடிப்பட்ட பிறகு தான் நான் அந்த போட்டை விட்டு வழியாக வந்து என்னையும் சேர்த்து சொல்லுங்கன்னு சொல்லி அவங்களோட தாண்டி நேவில பிடிப்பட்டால பயம் இல்லதான்னு சொல்லி அதுக்கு இடையில என்ன நடந்திருந்தால் 6 பேர் பார்க்க மாட்டாங்க. கடல்ல போனதாலும் ஒன்றும் தெரியாது. இப்ப அந்த போட்டுக்குள்ள நீங்கள் ஒளிக்க அது விடுதலை புலிகள் தாங்கள் தப்பி போறதுக்கு திட்டம் போட்டு இருந்த போட்டா? அது தப்பி போறதுக்கு திட்டம் போட்டு இருந்த போட் விடுதலை புலிகள் பெரிய தளபதிமார்கள அம்மா அப்பா பிள்ளைகள் குழந்தைகள் அவங்க எல்லாம் தப்பி போறாங்க. அப்ப அவ்வளவு சனம் அங்க கொத்தா மடிய கூட இயக்கம் தான் அனுப்புது. அதுவும் இயக்கத்துல பயன்படாக தான் அந்த போட் ரெண்டும் பலிக்கிடுது. இப்ப நான் இந்த சந்தர்ப்பத்துல இதை இருந்ததால சாட்சியோட இருக்கிறதால எனக்கு இந்த விஷயம் தெரியுது. இப்ப நான் சொல்ற கதை வந்து சிலங்கன் கடற்படையில டைம் இருக்குது. கடற்படையில தானே நான் பிடிபடுறேன். அப்ப இவங்க போற அவ்வளவு சனம் இங்க கொத்து மடியக்குள்ள அப்பயும் வந்து தப்பி போனவங்க தானே ஏற்றம் அனுப்பினதானே. இப்ப இதுக்குள்ள ஆறுக்காண்டி சண்டை பிடிச்சினாங்க, என்னத்துக்காண்டி சண்டை பிடிச்சினாங்க, என்னத்துக்காண்டி ஆயம் தூக்கினாங்க. நீங்களும் எல்லாம் மிதந்து கொண்டு இங்க அப்பாவை சனம் வந்து இங்க அழிஞ்சி சாப்பிட நீங்கள் வந்து தப்பி ஓடி போன நீங்கள் தானே. சனங்கள் இருக்கணும், தளபதி மாறுற ஆட்கள் சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் போகலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அதை இயக்கம் தான் அனுப்பி வைக்குது. அந்த போட்ல வந்து நேவில பிடிப்பட்டதாலதான் சரணடைஞ்சால்தான் எனக்கு இந்த விஷயம் வந்து இப்ப தெரிய வருது. சூசைடைய மனைவி எல்லாம் பிடிபட்டவர் நினைக்கிறேன். போட்ல போய்க்கல பெருமளவு நகைகளோட தளபதிமாருடைய மனைவி மேலாம் நகைகள் காசுகளோட பிடிபட்டு இருக்கிறாங்க கடைசி நேரத்துல. அவையிலோட திருவண்ணாமலை கேம்ப்ல அவையிலோட தான் நானும் இருந்தேன். அப்ப அப்படி ஒரு கட்டத்துல நான் அவங்களுக்கு எல்லாரும் ஒன்றாதான் திருவண்ணாமலை கேம்ப்ல வச்சிருந்தவங்க என்னையும் சூசைட மனுஷி விநாயகன் மனுஷி பிள்ளைகள் அவை எல்லாரும் ஒன்றா தான் போனீங்க நீங்க? எல்லாம் ஒரே டைம் காலகட்டத்துக்குள்ள பிடிப்பட்டது. இப்ப எனக்கு அவங்கள தெரியாது, அவங்களுக்கு என்ன தெரியாது. நான் போட் ஒடிச்சுதான் இருந்தேன். சரியோ. ஆனா அப்படிப்பட்ட பிறகு எல்லாரும் ஒரு இடத்துல புல்மோட்டையில கொண்டு போன பிறகு அதுக்கு பிறகுதான் வேற வரையா பிரிச்சு புல்மோட்டையில முகாம் இருந்த முகாத்துக்கு சிடிபி பாஸ் வழியை சனத்தையும் ஏத்தினதான். இப்படி அதுக்கு பிறகு எனக்கு சிங்களம் தெரிஞ்சாலும் நான் போயிட்டு அந்த கதைச்சு இப்படித்தான் நான் தெரியாம முடிச்சிருந்தோம் விஷயத்த சொல்லி சின்ன வயசுல போனான்னு சொல்லி அப்புறம் என்னையும் அங்க திருவண்ணாமலை கேம்ப் தான் கொண்டு வச்சிருந்தோம். எல்லாரும் ஒன்றாதான் போனது. சூசைட் மனுஷி பிள்ளைகள், விநாயகன் மனுஷி பிள்ளைகள். நான் அந்த கேம்ப்ல வந்து விசாரணைகள் அதுகள் எல்லாம் அது எவ்வளவு காலம் நடந்தது? எவ்வளவு காலம் நீங்கள் இந்த தடுப்புல இருந்தீங்க? 3 வருஷத்துக்கு மேல இருக்கும். 2.5-3 வருஷத்துக்கு மேல, சரியாக ஞாபகம் இல்ல. பாட்டுக்குள்ள கேம்ப்ல இருந்து அதுக்கு பிறகு எங்கட அம்மாக்கள் இங்க வவுனியா மாமூல வந்து எங்கட அம்மாக்கள் ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. 4 சகோதரங்க அம்மா அப்பாக்களும் வந்து சேர்ந்துட்டாங்கல்ல. வந்து சேர்ந்து அதுக்கு பிறகு
வவுனியா முகாம்லான் இருந்தது. அவங்க கடற்படை ஊடாக மூணு இருக்குங்கிற சொந்தக்காரர்கள் இருக்கிற தினம் தேடி போய் அவங்களோட தாண்டி அதுக்கு பிறகு தாண்டி இப்ப எல்லாரும் அதுக்கு பிறகு நான் ரிலீஸ் ஆகி வழி அளவா இப்ப வந்து குடியிருக்கணும். இப்ப இந்த நீண்ட போராட்ட வரலாறுல நீங்கள் சொல்றீங்க தலைவர், நீங்கள் மற்றவர்களை பற்றிய பல்வேறு குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தாலும் தலைவர் சரியாக நடந்தன்னு சொல்றீங்க. அது என்னண்டு அப்படி அதே தலைவர் சரியாக நடந்தால் இத்தனை தளபதிமாரும் அது அப்படி என்ன பிராக்டிக்கலா அவங்களுக்கும் இத்தனை தளபதிமார் இத்தனை தலைவர்மார் மனசி பிள்ளைகள் எல்லாரும் தப்பி வெளிநாட்டுக்கும் அங்கேயும் இங்கேயும் ஓடக்குள்ள தலைவர் வந்து கடைசி வரைக்கும் நின்று தலைவர் பொடியை எடுத்தவங்க தானே ஸ்ரீலங்கால சங்கம். தலைவர் கடைசி வரைக்கும் நின்று இறந்தவர் தானே. தலைவர் எங்கேயும் தப்பி ஓடையும் இல்லை. மற்றது தலைவர் வளர்ப்புல வளர்ந்த பிள்ளைகள் நாங்கள் எப்படி சொல்றால் எனக்கு இந்த நடைமுறைகள் இந்த ஒழுக்கங்கள் இதுகள் எல்லாத்தையும் கற்று தந்தது அவரோட வளர்ப்புலான் இருந்தேன். நான் அப்ப அந்த டைம்லயே சிறுவர் இல்லம் வந்து காந்தரோட அறிவிச்சோல்ல செஞ்சோல இனிய வாழ்வு என்று சொல்லி நிறைய சிறுவர்கள் அதுல கூட பிள்ளைகள் படிச்சது. ஒழுங்கான தலைவர் நான் சொல்லுவோம் கட்டாயம் என்னன்னா இப்ப எங்கட கலாச்சாரம் அதாவது யுத்தத்துக்கு பிறகு தமிழர் கலாச்சாரம் எல்லாம் இந்த விடுதலை போராட்டம் துவங்க முதல் தமிழருக்கின்ற ஒரு கலாச்சாரம் இருந்தது தானே. நடைமுறையில அது நல்லா தான் இருந்தது. யுத்தத்துக்கு முதல் ஒரு கலாச்சாரம் ஒன்று இருந்தது. அங்க தமிழ் மக்களுக்கு ஒரு பாரம்பரிய கலாச்சாரங்கள் எல்லாம் இருந்தது. அது சீரான முறையில தான் இருந்தது. ஆனால் ஆயுதம் தூக்க வலிக்கிட்ட பிறகுதான் ஆயுதங்கள் கோலோச்ச வலிக்கிட்ட பிறகு மக்கள் ஆயுதங்களுக்கு மட்டுமே கட்டுப்பட பழகிட்டேன். சமூக கட்டுப்பாடுகள் எல்லாம் இல்லாம போச்சு. இந்த ஆயுத இயக்கங்கள் வந்த பிறகு ஆயுதங்கள் வந்து அங்க இருக்கிற கலாச்சாரத்தை இல்லாமல் பண்ணிட்டு அப்ப ஆயுதம் தான் தலை தூக்குது. இல்ல இப்ப இப்படின்னு சொன்னான்னு இப்ப இந்த யுத்தத்துல நடந்த விடுதலை புலிகள் அமைப்பால நடக்கப்பட்ட கொடுமைகள் யுத்த ரீதியாக நடக்கப்பட்ட புலியான விஷயங்களை நான் கதைக்கிற மாதிரி நல்ல விஷயத்தையும் கேட்கணும். ரெண்டு பக்கம் இருக்குது. நல்லது கெட்டதுன்னு ரெண்டு இருக்கு. ஆனால் அந்த யுத்த டைம்ல உண்மையிலேயே வந்து ஒரு திரைப்படமாக இருந்தாலும் இந்தியால இருந்து வர தமிழ் திரைப்படம் அது வந்து தணிக்கை செய்யப்பட்டு அதாவது அந்த காம ரீதியாக அப்படியான காட்சிகள் வந்து தணிக்கை செஞ்சு 3 மணித்தாள திரைப்படம் வந்து 2 மணித்தாள திரைப்படமாக 2.5 மணித்தாள திரைப்படமாக தான் ஓடினது. அதாவது அந்த காம உணர்ச்சிகள் வார இதுகள் வந்து எல்லாம் தணிக்கை செஞ்சுதான் இருந்தது. அதுக்கு பிறகு அந்த காலத்துல வந்து முழங்கால் தெரியாம தான் உடுப்பு உடுத்தது எங்களோட அக்காமார் தங்கச்சிமார் தம்பிமார் எங்களோட சகோதரங்கள் வந்து அந்த காலத்துல முழங்கால் தெரியாம தான் முறைகள் எல்லாம் வந்தது. அதாவது தமிழர் கலாச்சாரம் என்ன பண்பாடு என்ன இதெல்லாம் வந்து ரூல்ஸா தான் இருந்தது. தலைவர் எதா இருந்தாலும் வந்து ஒரு நாடு அதாவது அரசியல் துறை நிதித்துறை தமிழ் நீதித்துறை எல்லாமே தாண்டி ஒரு கட் அண்ட் ரைட்டா இருந்தது. என்ன இருந்தாலும் யுத்தத்துக்குள்ள நடந்த அநியாயத்தை கதைக்கிற மாதிரி அந்த நாடு வந்து ஒரு அழகான முறையில தான் கட்டி எழுப்பது. அப்படி ஒரு தலைமை தான் எங்களுக்கு இருந்த தலைவர். அதாவது நல்ல விஷயத்தை கதைக்கிற மாதிரி நாங்கள் கெட்ட விஷயத்தை கதைக்கிற மாதிரி நல்ல விஷயத்தையும் கதைக்கணும். அப்படி இருந்த இது வந்து யுத்த முடிய வந்து தலைவர் மாறிட்டு அது வந்து எல்லாரும் பொதுவான விஷயமா. இப்ப வந்து யுத்தத்துக்கு பிறகு 4-5 அதெல்லாம் வந்து இந்த தமிழ்களம் வந்து தலைகளை மாறிட்டேன். முதல் தலைவர்களுக்குள்ள இருந்த தமிழ்களம் இல்ல இப்ப இல்ல. அது வந்து ஒரு ஆயுத கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கைக்குள்ள ஆயுதங்களால கட்டுப்படுத்தி வச்சிருக்கைக்குள்ள நீங்கள் சொன்னபடியெல்லாம் நடக்கும். ஆயுதங்கள் இல்லாமல் ஒரு சமூகம் எப்படி இருக்குதோ அதுதான் அது உண்மையான சமூகமாக இருக்கும். இப்ப ஆயுத கட்டுப்பாடு இல்லை. திடீரென்று எல்லா கட்டுப்பாடுகளையும் உடைச்சு திறந்த வெளிக்குள்ள விட்டாச்சு. அப்ப இந்த மாற்றங்கள் தவிர்க்கலாதான் இருக்கும். இப்ப என்னுடைய கேள்வி என்னண்டா இந்த நீங்கள் தலைவர் மீது பொதுவாக இது என்னுடைய ஒரு கேள்விதான். பொதுவாக எல்லாரும் வைக்கிற விமர்சனம் வந்து விடுதலை புலிகள் இந்த தளபதி மேல எல்லாம் நிறைய பிள விட்டுட்டார்கள், தவறு விட்டுட்டார்கள் எல்லாம் சொல்லினார். ஆனால் இந்த போராட்டம் இவ்வாறான ஒரு நிலையை சந்திச்சதுக்கு தலைமை தானே பொறுப்பெடுக்க வேணும். அவற்ற வழிகாட்டுதல் தானே இது நடந்தது. இப்ப 2004ஆம் ஆண்டு 2003 அல்லது 2004 ஆபரேஷன் பீக்கன் என்ற ஒரு திட்டம், ராணுவ திட்டம் ஒன்று விடுதலை புலிகளுக்கு கையளிக்கப்பட்டது. எப்படி விடுதலை புலிகள் இல்லாமல் அளிக்கப்படுவார்கள் என்று அந்த ராணுவ திட்டத்தை விடுதலை புலிகளுக்கு கையளித்த பிறகுதான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. நந்திக்கடல்ல இந்த யுத்தம் முடிவுக்கு வரும் என்றது எழுத்து மூலமாக விடுதலை புலிகளுக்கு கையளிக்கப்பட்டது 2004. நான் சும்மா மேலெழுந்த வாரியா சொல்லல. விடுதலை புலிகளின் முக்கியமான ஒரு நபராக இருந்த யோகி அவர்கள் 2004 ஒரு உரையாற்றி இருக்கிறார். இந்த ப்ராஜெக்ட் பீக்கனை பற்றி சொல்லி இருக்கிறார். அதாவது உங்களுக்கு டைம் டேபிள் ஒன்று தரப்பட்டு அந்த டைம் டேபிளின் படிதான் அந்த கால அட்டவணையின் படிதான் இந்த தாக்குதல் நடத்தி முடிச்சிருக்கு. என்னுடைய கேள்வி என்னென்னா விடுதலை புலிகளின் தலைமை ஏன் இதுக்கு மாற்றாக நடவடிக்கை எடுக்கல? ஏன் இவ்வளவு மக்கள் இதுல இழக்க வேண்டி வந்தது? இப்ப
ஆனந்தபுர சண்டையிலேயே உங்களுக்கு தெரியுது எல்லாம் முடிஞ்சுதுண்டு. அப்ப தலைவர் அந்த நேரமே முடிவெடுத்திருக்கணும். மே 18ஆம் தேதி 16ஆம் தேதி நாங்கள் ஆயுதங்களை மௌனிக்கிறோம் என்றதை 2 மாசம் முன்னுக்கு சொல்லியிருந்தா கிட்டத்தட்ட 100,000 மக்கள் தப்பி இருப்பார்கள். அப்படி இருக்குதானே? இப்ப இப்படித்தானே நான் வந்து இப்ப சொல்ற கதைன்னா இப்ப வந்து நீங்கள் கதைக்கிற கதையோ நீங்கள் எனக்கு தர தகவல் வந்து நான் அறியல. நான் வந்து அங்க நடந்தது என்ற கண்ணால கண்டு சாட்சியம் சொல்லல. நிச்சயமா இந்த வளப்புல நான் வளர்ந்தாலும் இந்த டைம்ல எப்படி நடந்தது உண்மையிலேயே வந்து தலைவரை வந்து தெய்வமாகவோ கடவுளாகவோ நான் போற்றல. ஒரு சிறந்த ஒரு தலைவன். கடவுளோ ஒரு தெய்வமாக போற்றிருந்தால் அவ்வளவு மக்கள் சாகுல கொத்தாக உண்மையிலே ஒரு சரியான தலைமைன்னா மக்களோட உயிரை காப்பாத்துறதுக்கு ஒரு நடவடிக்கை ஒன்று எடுத்திருக்கணும். ஆனால் அதுக்கிடையில அந்த யுத்தத்துக்குள்ள நடந்த அந்த ஒரு கசப்பான அனுபவத்தை வச்சுக்கொண்டு நான் ஒரு தீர்வுக்கு வரலாது. ஆனால் அந்த கசப்பான அனுபவத்துக்கு வாரத்துக்கு முதல் என்னுடைய வாழ்க்கையில நடந்தது என்ன, எனக்கு ஒரு சிறந்த ஒரு தலைவன். நான் இவ்வளவு தூரத்துக்கு இப்படி வந்ததுக்கான காரணம் வந்து அவரை வளர்ப்பு. அதனால அந்த அந்த ரீதியா சொல்லுவேன். அதுக்கிடையே நடந்த கருத்துகளுக்கு எனக்கு வந்து உண்மையே கிடைக்கலாம். முடிவெடுக்க விடாமல் பக்கத்துல இந்த தளபதி இருக்கலாம். ஆய்வுக்குரிய விஷயம். இப்ப 2.5 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் உங்களுக்கு புனர்வாழ்வு முகாம்கள்ல இருந்துதான் நீங்கள் வெளியில வாரீங்க. இந்த புனர்வாழ்வு முகாம்கள்ல இருந்த காலகட்டங்கள்ல இப்ப மக்கள்ல ஒரு தரப்பு அல்லது விடுதலை புலிகள் ஒரு தரப்பு சொல்லுவினம், நீங்கள் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் புலனாய்வு இந்த என்ன சொல்றது புனர்வாழ்வு முகாம்கள்ல இருந்திருக்கிறீங்க. அந்த காலகட்டங்கள்ல இவ்வாறு நீங்கள் மாற்றப்பட்டு விட்டீர்கள். தங்களுக்கு எதிராகவோ அல்லது இலங்கை ராணுவம் தன்னுடைய கருத்துக்களை திணிக்கிற வகையிலையோ உங்களை மாற்றி விட்டார்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? சொல்லக்கூடியவர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னாங்க, அப்படி நினைக்கலாம். நினைக்கிறது வந்து அது மனிதன் இயல்பு. இப்ப நான் எல்லாத்தையும் கேட்கக்கூடிய கேள்வி, இதெல்லாம் நீங்க கதைச்சு சிந்திச்சு என்ன செய்ய போறீங்க? இதை கதைக்கிறார்கள் சிந்திக்காக்கள் முழு பேரும் சாவதான் போறீங்க. ஒரு நாளைக்கு எல்லாருக்கும் வயது போதான் போகுது, எல்லாருக்கும் வருத்தம் போகுது, இறப்புன்றது எல்லாருக்கும் போகுது. அது வந்து இந்த ஜாதிக்கு இந்த மதத்துக்கு இந்த தமிழனுக்கா சிங்களவனாக்குன்னு இல்லை, எல்லாருக்கும் பொதுவான விஷயம். இந்த வாழ வேண்டிய வாழ்க்கையை எப்படி நாங்கள் வாழணும், மனிதனாப்பட்டவன் அப்படி வாழணும்ன்றதை நான் சொல்ல போறோம். இதை வந்து எனக்கு புலனாய்வுத்துறையும் கற்றுத்தரல, இந்த துறை நானாக உணர்ந்து கொண்டது. மனிதனாகிய நாங்கள் வாழ வந்த வாழ்க்கையை வாழாம ஏன் இப்படி அநியாயமா கொத்தாக சாகுறோம்? இந்த இயற்கை அனர்த்தம் வந்தது பாருங்க. என்னத்தை கொண்டு என்னத்தை திடீர்னு அந்த மரணம் எப்ப வருதுன்னு தெரியாம நடக்குது. இந்த இடத்துல முடிச்சு ஒரு செகண்ட் நிக்கலாம். நாங்கள் போன வந்து எல்லாம் முடிஞ்சு இப்ப ஆயுதம் தூக்கி நாங்கள் எங்களோட உரிமைகள் நாங்கள் பெறலாம் போயிட்டு இப்ப வந்து ஒரே ஒரு வழி தர்மம் தான் தனக்கு காக்கும். அதாவது எங்களோட உரிமைகள் மனிதனா வந்து என்னத்தை எதிர்பார்க்கிறோம். நான் வந்து என்ன சொல்றேன்னா, எல்லாரும் வந்து ஒற்றுமையாக யுத்தம் முடிஞ்சு சமாதானம் வந்து இருக்குது. திருப்பி இந்த நாட்டுக்குள்ள திருப்பி ஒரு பூகமத்தை உருவாக்காமல் புலம்பெயர் தமிழரா இருந்தாலும் சரிதான், சிங்கள தமிழர்களா சிங்களவர்களாக இருந்தாலும் சரிதான், முஸ்லிமாக இருந்தாலும் சரிதான், நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக சேர்ந்து எல்லாரும் வந்து ஒரு குறிப்பான காலம் தான் வாழ போறோம். இந்த வாழ போற இந்த காலத்துல வந்து மனித நேயத்தோட வாழ்ந்தோம்னால் எல்லா ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லா பிரச்சனைக்குரிய தீர்வு வந்து முதல் நாம மனுஷனாகும். இந்த மாற்றம் எப்படி உங்களுக்குள்ள நிகழ்ந்தது? நீங்கள் ஒரு சிறுவராக பல்வேறு மத தமிழ் சிங்கள முஸ்லீம் மக்களோடு எல்லாம் சேர்ந்து நாங்கள் எல்லாம் ஒன்றா வாழலாம் என்ற ஒரு மனநிலையில இருந்து அதுக்கு பிறகு அந்த மனநிலை உங்களுக்கு அந்த மனநிலைக்கு எதிரான கருத்துக்கள் உங்களுக்கு ஊட்டப்பட்டு நீங்கள் ஆயுதம் தூக்குறீங்கள். அந்த ஆயுதம் தூக்கின காலத்துல எதிரியை கொல்லலாம் என்ற ஒரு முடிவுல தான் நீங்கள் போறீங்க. இப்ப பிறகு திருப்பி நீங்கள் வந்து ஒரு தெளிவு பெற்ற மனிதனாக வார மாதிரி இருக்கு. இந்த மாற்றம் அது எப்படி நடக்குது? அந்த மாற்றத்துக்கு காரணம் என்ன? நீங்கள் சரணடைந்த பிறகு நீங்கள் இந்த மாற்றத்துக்கு வேற அந்த அழிவுகள் ஒரு காரணமாக இருந்திருக்கு. அதை விட வேற என்ன காரணங்கள் இருந்திருக்கு? இந்த மனித நேயத்தை நோக்கி உங்களை தள்ளுவது காரணம். அதை விட அந்த இறுதி கட்டத்துல வந்து எனக்கு அடிப்படை பயிற்சி தந்த மாஸ்டரும் வந்து ரெண்டு மடியில போகுது. அதுல வந்து அனுபவம். அதை விட வந்து உண்மையிலேயே வந்து விடுதலை ஆமிட கட்டுப்பாட்டுக்குள்ள போவாதீங்க, அங்க போற பெண்களை கற்பழிக்கிறார்கள், எல்லாரையும் சுடுறாங்க, ஒருத்தரையும் உயிரோட விடுறாங்க, இல்ல எல்லாரையும் சுட்டு தள்ளுறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி அறிவிச்சதுதான் நடந்தது நடக்குது. நாங்க இந்த கண்ணால கண்டதும் இல்லை. ஆனால் எந்த வாழ்க்கையில நான் வந்து அப்படி ஒரு பயங்கர ஒரு இதுல வந்து கடல்ல போய் கடற்படையில சரணடைஞ்சு இருக்கக்குள்ள நான் பார்த்தேன் அந்த சொன்ன சம்பவங்கள் எல்லாம் உண்மையா நடக்குது. ரெண்டு பார்த்த இதுல உண்மையா நடக்கல. அப்படி போனால் அதுல போய் பிடிபட்டது பெரிய பெரிய தளபதிகள குடும்பம்.
அப்ப அப்படி என்ன அவ்வளவு பேரையும் சுட்டு தள்ளி போட்டு கடல்ல போட்டிருப்பாங்க. அப்படி ஒண்ணு நடக்கல. அவன் சொன்ன மாதிரி நடக்கல. அவங்களும் மனிதன் தான். அதாவது அவனும் ஒரு மனிதன் தான். ஒரு சிங்களவனா இருந்தாலும் சிங்களவன் வந்து ஆர்மி யூனிஃபார்ம் போட்டிருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு ஆன்மதான் இருக்கு. நான் வந்து தமிழ்ல விடுதலை புலிகளாக இருந்தாலும் நான் வந்து யூனிஃபார்ம் போட்டாலும் எனக்குள்ளேயும் ஒரு ஆன்மதான் இருக்கு. அந்த இதை உணர மாட்டான். எல்லாரும் ஒரு நாளத்துக்கு எல்லாரும் வந்து யுத்தமிலே இயற்கையாலேயோ ஏதோ வந்து எல்லாருக்கும் சாவுன்றது நிச்சயம். ஒருத்தரும் வந்து நிரந்தரமாக வாழ வரையில்லை. இதுக்குள்ள நாங்கள் என்னத்துக்குன்னு ஜாதி மதம் சொல்லி அடிபடுவோம். எங்களோட உரிமையை நாங்க வந்து கதைக்கு பேசி எடுக்கிறோம். அப்படித்தான் நான் இப்ப அடுத்த கட்டத்தை கொண்டு போகும்னு நினைக்கிறேன். இப்ப இதுல பாக்குறாங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு நிறைய கருத்துகள் இருக்கு. ஆனால் வந்து எல்லாருக்கும் நான் கேட்கிற ஒரே கேள்வி, உங்களோட வாழ்க்கையை உங்களுக்கு உறுதிப்படுத்த இயலுமா? நான் இத்தனை காலம் வாழுவேன், நான் 100 வருஷம் 1000 வருஷம் வாழணும் பரவாயில்ல, நாங்கள் தேவை சேர்த்து வச்சு கொண்டு போறதுக்கு வாழப்படுறது ஒரு 100 வருஷம் இல்ல. இப்ப 60-50 வயசுலயே ஹார்ட் அட்டாக் வருது, எடுத்த மூஞ்சி படுத்த படுக்கலையே முடியாலும். நான் எல்லாத்தையும் கேட்கிற கேள்வி என்னன்னா, நிரந்தரமான வாழ்க்கை கூட நிரந்தரமா? உங்களால இவ்வளவு காலம் நான் வாழலாம்னு சொல்லலாமா? அப்படின்னு சொல்ல நீங்க சொல்றதுக்கு மரணம் வந்து எப்ப நடக்கும் அப்படி நடக்கும்னு சொல்லலாது. இயற்கையான இதான். அதான் எல்லாத்துக்கும் ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லாருக்கும் சாவு உண்மையண்டா, எல்லாருக்கும் பசி என்ற உணர்வு உண்மையண்டா, எல்லாருக்கும் ஓடுற ரத்தம் சிகப்பாண்டா, இதுக்குள்ள ஜாதி பேதம் மதம் பேதமான எல்லா மதம் வந்து நல்லதுதான் போயிருக்கு. இந்த மதங்கள் சொன்னபடி நாங்கள் யாரும் நடக்கிறோம். இப்ப இது இந்த இயற்கைன்றது வந்து இந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்துல கதையை தான் நான் இப்ப மக்களுக்கு இனி நான் சொல்ல போறேன். இந்த பிரபஞ்சத்துல இதுபடி வந்து தமிழா, சிங்களமா, முஸ்லிமா, இந்துவா, பகரா என்று இல்லை, எல்லாருக்கும் பொதுவானதுதான் இந்த பிரபஞ்சம். அதாவது எண்ணம் போல் வாழ்க்கை மனம் கொண்டால் மாளிகை என்று எங்களுக்கு வந்து முன்னோர்கள் அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. அதாவது எங்கட மனசு எங்கட எண்ணம் தான் எங்கட வாழ்க்கை. நாங்கள் வந்து திருப்பி ஜாதி மத பேதம் என்று நாங்கள் பழைய விஷயங்களை கொண்டு போனோம் என்றால் வந்து இந்த இயற்கை வந்து பொறுக்காதன்னு. ஏனென்றால் ஏற்கனவே எங்களுக்கு வந்து இந்த இயற்கை வந்து இப்ப நான் கரைக்கிற பொய்யா இருந்தாலும் எங்களுக்கு சுனாமி ஒன்று வந்து ஒரு அழிவு ஒன்று காட்டினது, இயற்கை அழிவு. அதுக்கு பிறகு இப்ப வந்து இந்த அனர்த்தம். இதுக்கு பிறகு முன்னுக்கு இருக்கு நிறைய. இனி வந்து நீர் நெருப்பு காட்டு ஆயமும் இனி வந்து அடுத்து வந்து இந்த இயற்கை இந்த பிரபஞ்சம் ஐம்பூதங்களால வந்து பெரிய பேராபத்து ஒன்று நடக்க போறோம் முன்னுக்கு. இனி நாங்கள் இதுக்குள்ளேயும் நம்ம மனசு மாறி ஒரு ஒழுங்கான வழிக்கு போனோம்னா தான் எங்களோட வாழ்க்கையை நாங்கள் கொண்டு போகலாம். அம்மு முகிலன் ஒரு விடுதலை போராளியாக இருந்து அம்மு சித்தராக மாறிட்டார். சித்திரன்னு சொல்லவே மேலான இது வந்து இப்ப உண்மையை புரிஞ்சு கொண்டா சரியான. எல்லாருக்கும் வந்து இறப்பு உண்மை என்றால் எதுவும் நாங்கள் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போறதும் இல்லைன்னு சொல்றது உண்மைன்னு சொன்னா இதுக்குள்ள ஜாதி மதம் பேதம் வந்து ஒன்றும் பெரிய தேவையில்லை. என்னோட மதத்துல என்னென்ன சொல்லப்பட்ட பின்பற்றி உதாரணத்துக்கு வந்து திருவண்ணாமலையில வந்து இப்ப உதாரணத்துக்கு இப்ப இந்த அரசியல் கேம் தான், இதுவும் ஒரு கேம் தான். திருவண்ணாமலை புத்தர் சிலை கொண்டு போய் வெட்டி வலிக்கிட்டு அதை இதண்டி எங்கட மண்ணை பிடிக்கலாம் இந்தியாவில ஒரு டீம் கொண்டு எழும்போது அங்கால வந்து எங்கட மண்ணுன்னு சொல்லி சிங்கள பேரினவாதம் மட்டும்தான் இப்ப எங்களுக்கு அந்த காலத்துல படிப்பிச்சது பௌத்த பேரினவாதம். அதாவது இந்த பௌத்த மதத்துக்குள்ள, அதாவது நான் வந்து பகவத்கீதை பைபிள் படிச்சு இந்த எல்லா மதத்துடையும் சம்பந்தப்பட்டு ஆராய்ச்சியும் செஞ்சேன். நான் இதுக்குள்ள வந்து இந்த அளவுக்கு நான் வந்து தெளிவு பெற்று இதெல்லாம் மாயன்ற ரீதிக்கு நான் வந்ததுக்கான காரணம் வந்து இந்த மதங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு, இந்த மதங்கள்ல என்னென்ன ஆராய்ச்சிகள் செஞ்சு கொண்டு போகக்கூடதான் வந்து எனக்கு வந்து இந்த புத்த மதத்துல, அதாவது புத்தர் உபதேசிச்சு அந்த உபதேசங்கள் வந்து நான் படிக்கிறேன். புத்தர் வந்து சிங்கள பௌத்தத்துக்கு மட்டும்னு சொல்லி புத்தர் உபதேசிக்கல. பௌத்தம் என்பது வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம். அதாவது இந்த உலக நாட்டு வாழ்ற மக்கள் அனைவருக்கும் தான் இந்த பௌத்தம் வந்து உபதேசம். பௌத்தம் என்பது ஒரு மதமே இல்லை, அது ஒரு கோட்பாடு. மனிதனா நீ பிறந்த நீ எதை விதைக்கிறையோ அதை தான் அறுவடை செய்வான். நீ வந்து இப்ப நான் உங்களுக்கு வந்து ஒரு குடிய தோண்டினு என்றால் என் மனதுக்குள்ளாலேயோ இல்லாட்டி ஒரு செயலாலேயோ உங்களுக்கு நான் ஒரு அநியாயம் செஞ்சேன்னா அது வந்து உங்களுக்கு இல்லை, அது எனக்குத்தான் நான் செஞ்சு கொண்டேன். இதுதான் உண்மை, இதுதான் பிராக்டிகலா யோசிக்கிற மதம் தான் வந்து புத்தம். இந்த புத்த மதத்தை இவங்க வந்து ஒரு கொண்டு போனாங்க. ஆனால் தமிழர் பகுதியில வந்து புத்த பஞ்சாலைகள் யாழ்ப்பாண தொங்கல்ல இருந்து இங்க வரைக்கும் தொல்பொருள் அந்த இடத்துல வந்து சிங்கள தமிழர்கள் இருந்திருக்கலாம். இது வந்து எல்லாம் மண்ணோட மண்ணா போயிட்டு இது வந்து பௌத்தம் வந்து ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கோ தனிப்பட்ட இனத்துக்கோ இல்ல. பௌத்தம் வந்து உலக நாட்டுக்கே போதிச்சிருக்கிறார். அதாவது நான் இந்த பௌத்த மதத்தை முன்னுக்கு கொண்டு பௌத்த மதத்தை ப்ரொமோட் சொல்லல, அந்த மதத்துக்குள்ள போய் பார்த்தாதான் தெரியும். இப்ப நான் கதைக்கிற கதை உண்மையா பொய்யான்றது எங்களோட மக்களுக்கு உண்மையிலேயே தமிழ் மக்களுக்கு, இந்து மதத்தை பின்பற்ற மக்களுக்கு, கிறிஸ்தவ மதத்தை பின்பற்ற எங்களோட தமிழர்களுக்கு வந்து இந்த பௌத்தம் வந்து என்னன்றே தெரியாது. பௌத்த மண்டல ஒரு பேர் என்ன வாதம் பண்ணதை நாங்கள் இப்ப நினைச்சு கொண்டுதான், நாங்கள் அடிப்படையில சின்ன வயசுலயே மதத்தை நினைச்சு கொண்டுதான். ஆனா இந்த பௌத்த மதத்துக்குள்ள வந்து நான் படிக்கல உண்மையான விஷயம் விளங்குது. பௌத்தர் வந்து இல்ல, அதாவது உலக நாள் அனைவரும் மக்களுக்கும் தான் பௌத்தர் வந்து உதவி செஞ்சவர். நீ எதை செய்யாத உனக்குத்தான். மற்ற மதங்கள் எல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்கு,
நீ பாவம் செஞ்சேன்னா உனக்கு மன்னிப்பு உண்டு. நீ செய்யற பாவ புண்ணியத்துக்கு வந்து மன்னிப்பு இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி கிறிஸ்தவ மதம் சொல்லி இருக்குது. எல்லா மதத்திலும் இப்படி சொல்லி போட்டு ஆனா அந்த மதம் மட்டும்தான் ஒன்று சொல்லி இருக்கு திட்ட தெளிவாக. நீ செய்யற பாவம் புண்ணியத்துக்கு மன்னிப்பு ஒன்றும் கிடையாது. நீ செய்யற பாவ புண்ணியம் உன்னை பின்தொடர்ந்து ஜென்மமாக அது வந்து கொண்டே இருக்கு. நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுவடை செய்வாய். உண்மையிலே இலங்கைக்கு பௌத்தத்தை கொண்டு வந்தது ஆரம்பத்துல தமிழர்கள் தான். பௌத்த காப்பியங்கள் எல்லாம் சீவக சிந்தாமணியா இருக்கலாம், மணிமேகலையா இருக்கலாம், பௌத்த காப்பியங்கள் எல்லாம் தமிழ்ல தான் இருக்குது. அப்ப பௌத்தத்துக்கும் தமிழர்களுக்கும் நெருங்கிய ஒரு உறவும் இருக்கு. ஆனா அதை நாங்கள் பிற்காலத்துல வலிந்து நாங்கள் இல்லாமல் பண்ணிட்டோம். இப்ப இலங்கையில நீங்க சொல்ற மாதிரி இந்த மத சாதி மத பேதம் ஒன்றும் இல்லாமல் இருப்போம். ஒரே இலங்கை என்ற நாட்டுக்குள்ள நாங்கள் எல்லாரும் நிம்மதியாக வாழலாம் என்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களா நீங்கள்? இப்ப என்ன நிம்மதியா இப்ப எல்லாரும் வாழ்றோம். சரி, இப்ப நான் உங்க அண்ணன்ட்ட தெரியாம தான் கேட்கிறேன். இப்ப என்ன நிம்மதி இல்லை எங்களுக்கு. கடந்த காலத்தை விடுவோம். இறந்த காலம் அது ஒரு கசப்பான காலம் முடிஞ்சது. எதிர்காலத்தையும் விடுவோம். எதிர்காலம் நாளைக்கு நடக்க போறது. இப்ப நிகழ்காலத்துல இப்ப இந்த இயற்கை இனத்தம் வந்ததுதானே, வெள்ளம் பெருக்கடிச்சுதானே, சிங்களவருக்கு மட்டும் வந்ததா, முஸ்லிமுக்கு மட்டும் வந்ததா, இல்லாட்டி தமிழர்களுக்கு மட்டும் வந்ததா? எல்லாருக்கும் பொதுவாக தானே இயற்கை அழிவு வந்தது. இப்ப என்னத்தை நாங்க எதிர்பார்க்கிறோம்? நான் தெரியாம கேட்கிறேன். என்ன சுதந்திரம் தமிழரசங்கள் என்ன இப்ப இப்ப வாழ்றோம் தானே நாங்க நல்லா. இப்ப அங்கிருந்து இவங்களை இல்ல என்னடால் இப்ப உள்ள அரசாங்கம் வந்து இங்க வந்து இன மத பேதம் இல்லாமல் எல்லாரையும் சரிசமமாக நடத்துகின்ற ஒரு ஆட்சியை முன் வச்சிருக்குது. அதை பெரும்பாலான தமிழர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் இது தொடருமா இல்லையா என்ற சந்தேகமும் ஆக்களுக்கு இருக்கு. இது தொடராது. அதாவது எப்படி சொல்றேன்னு சொன்னான்னு இப்ப இதெல்லாம் பிளான் பண்ற மனிதனாகிய நாங்கள் தானே. எங்களுக்கு மீறின ஒரு சக்தி ஒன்று இருக்கு. அதைத்தான் நாங்கள் அல்லான்றோம், அதைத்தான் ஜேசுன்றோம், அதைத்தான் புத்தரன்னு சொல்றோம்னு வச்சுக்கொள்ளுங்க. எங்களுமே இதுக்கு ஒரு பிளான் ஒன்று இருக்கு. அதாவது இதுல வந்து இயற்கையாக இந்த பிரபஞ்சமாக வந்து ஒரு மாற்றம் நிகழ போகுது. கலியுக கடைசி. இப்ப பைபிள்ல குறிப்பிட்ட மாதிரி இயற்கை அழிவு, பேரனர்த்தம், பகவத்கீதையில குறிப்பிடப்பட்ட மாதிரி இந்த எல்லா 4 மதத்திலையும் குறிப்பிட்ட விஷயம் இப்ப நடக்குது. கலியுக கடைசியில இருக்கணும். இப்ப இந்த கலியுக கடைசியில வந்து இப்ப நான் வந்து எப்படி சொல்றேன், நாங்கள் 10 கடந்து வந்திருக்கிறோம். இப்ப எங்க ஆயுஷ் வந்து 100 இல்ல. இப்ப நேத்ராஜுகம், திரேராஜுகம், கலிம்பரஜுகம், கலியுகம், இந்த கடைசி யுகம். முதல் இருந்த யுகத்துலன்னா தேவர்கள் ஒரு உலகத்திலையும் கெட்டவர்கள் உலகத்திலையும் வாழ்ந்தார்கள். ஆயுசு கூட அப்படி இப்படி வந்து நடந்தது. அதுக்கு பிறகு வந்த யுகத்துல வந்து இந்த நல்லவர்கள் கெட்டவர்கள் வந்து அதாவது தேவர்கள் ஒரு உலகத்துல வாழ்ந்தாங்க. அதுக்கு பிறகு வந்த யுகத்துல ஒரு குடும்பத்துக்குள்ள வாழ்ந்தாங்க கெட்டவர்கள் நல்லவர்கள். இப்ப இந்த கலியுக கடைசியில வந்து அதாவது இந்த உலக அழிவின் முடிவுல வந்து எல்லா பகவத்கீதை பைபிள்ல சொல்லப்பட்ட மாதிரி இந்த நல்லவர்களும் கெட்டவர்களும் ஒரு மனிதனுக்குள்ளான் இருக்கிறாங்க. அண்ணனை மாதிரி நல்லவனும் இல்லை, அண்ணனை மாதிரி கெட்டவனும் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அந்த நல்லவனை மட்டும் வழியால கொண்டு வாழ வலிக்கிட்டோம் என்றால் எல்லாம் சரியாக நடக்கும். கெட்டதை வாங்கினா கெட்டது எதை விதைக்கிறோமோ அதான் அறுவடை செய்வோம். ஆயுத தூக்கினா ஆயுதாலாம் சாகும். அதால தர்மத்தின்படி போனால் தர்மம் தான் கடைசியில தலகாக்கும். தர்மத்தை மிஞ்சின ஒரு சக்தி இங்க இல்ல இந்த இயற்கை. இதுக்கு நீங்க என்ன பேர் வைத்தாலும் பரவாயில்ல. அல்லாண்டாலும் சரிதான், ஜேசுன்னாலும் சரிதான், புத்தர்ன்னு சொன்னாலும் சரிதான். நான் சொல்றது எல்லாருக்கும் ஒரு சட்டம், ஒரு நியாயம், ஒரு நீதி. இப்படி இந்த நாட்டை எவர் ஆட்சி செய்யறாங்களோ, இப்ப உதாரணத்துக்கு ராவணன் வரலாற்றை எடுத்து பார்ப்போம். சரி, பௌத்த மதம் சொன்னா இந்தியா இருந்து வந்தா அப்படி இப்படின்னு சொல்றோம். ராவணன் வரலாறு எடுத்து பார்ப்போம். இலங்கையில ராவணன் சொன்னா தமிழர்கள் எங்களுக்கும் ஒரு தைரியம் வந்து சிங்களவரும் சொல்றாங்களே எங்கட மன்னன் ராவணன் சொல்லி. ராவணனுக்கு அப்படி ஒரு வரலாறு அடையாளங்களும் கோணேஸ்வரத்துல அங்க இங்க இருக்கக்குள்ள இப்ப ராவணன் வரலாறு 5000 வருஷத்துக்கு முன்னுக்கு போன கதை. அப்ப அந்த காலத்துல வந்து எல்லா மூணின மக்கள் எல்லாம் இருந்தாங்க, எல்லாரும் நல்ல ஒரு முறையான வாழ்ந்துருக்கிறாங்க. இப்ப எங்களுக்கு வரலாறுகள் இதுல எல்லாம் வந்து அழிக்கப்பட்டு மாற்றப்பட்டு எங்களுக்கு உண்மையான விஷயம் என்னன்றதை நாங்க உணர்றோம். அந்த காலத்திலேயே ராவணன் வந்து இந்த புஷ்ப விமானத்துல இலங்கையாண்டு மன்னன் திட்ட தெளிவு எல்லாத்துலயும் இருக்குதாங்க. புஷ்ப விமானத்துல போய் தான் சீதையை கடத்தி வந்து சொல்லி ஒரு கதை ஒன்று இருக்குது. அப்ப அந்த காலத்திலேயே எங்கட மன்னன், அதாவது இலங்கையில இருந்த மன்னன் வந்து மேலால போய் தான் சீதையை கொண்டிருக்கிறாங்க. அங்க இருந்து இந்தியால இருந்து இங்க வந்தவங்க பாலம் போட்டு தான் வந்திருக்காங்க. அப்ப அந்த காலத்துல எங்கள்கிட்ட இந்த தொழில்நுட்பம் இருந்து இருக்குதானே. நான் இதை பிரிச்சு கதைக்கல, எங்கட தானே கதைக்கிறேன். இதுல தமிழர் என்று சொல்லி எல்லாரும் சிங்களவரும் எங்கட மன்னன் ராவணன் கூட நான் வந்து மதத்துக்கு அப்பால் பண்ணிட்டு ராவணன் ஆட்சி வந்து திரும்பி இந்த இலங்கையில வரப்போகுது. இது நடக்கும் மன்னன். இது எந்த அரசாங்கம் ஆட்சி செஞ்சாலும் மன்னன் அது வந்து எப்படி சொல்றது, சிங்களத்தை சொல்லுவாங்க தசராஜ தர்மன்னு சொல்லி. இடத்துல அந்த இலங்கைக்கு வந்தேன்னா அவளை லேசில கை வைக்கலான்னு உலக நாடு இலங்கைக்கு கண் வச்சு கொண்டிருக்கிற காரணம் இந்த இலங்கை வந்து சொர்க்கத்துக்கு எப்படி சொன்ன வாழக்குள்ள இப்ப இருந்தா நீங்க உங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரியுமா?
உங்களோட ஆன்மா எங்க போகுது என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமா? சொல்லேலுமா? இயலாது. இந்த மாதிரி சொல்லியிருக்கு, புல்லாய் பூண்டாய் பல்லாய் பல மிருகமாய் அசுரராய் தேவராய் பேயாய் இத்தனை பிறர்கள் கடந்துதானே இந்த மனித உலகம் கிடைக்கும். பிறவி என்பது இந்த மனித உலகம் நாங்கள் எடுத்துனாங்க. நாங்கள் வந்து இனி அந்த ஜாதி பேத மதபேதத்தை விட்டு இந்த மனித வாழ்க்கை இந்த அடே நாங்க சாக போறோம்டா, இன்னும் கொஞ்ச காலத்துல வயது போய் சாக போறோம்ன்றது உணர்வு. சாகத்துக்கு என்ன நடக்குது, ஏன் நாங்க பிறந்திருக்கிறோம்ன்றது யோசிங்க, எல்லாம் தெரியும். இப்ப நீங்கள் இந்த விடுதலை போராட்டத்துக்கால வந்து புனர்வாழ் அளிக்கப்பட்ட பிறகு நீங்கள் சிங்கள மக்கள் மத்தியிலையும் நினைக்கிறேன் தமிழ் மக்களும் சிங்கள மக்கள் மத்தியில தான் கூடுதலாக பணியாற்றுறீங்கள், சிங்கள மக்கள் மத்தியில அறியப்பட்டிருக்கிறீர்கள், உங்களுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு புத்தகமாக வருது. இந்த இது எப்படி நடக்குது, இது என்ன நடந்தது, அந்த அந்த பின்னணியை கொஞ்சம் சொல்லுங்க. நான் இப்ப இப்படி எல்லாம் இதாண்டி கொண்டு இப்படி போகக்குள்ள இந்த வாழ்க்கையில ஒரு மாற்றம் கொண்டு வருதுன்னா நான் வந்து இந்த பிரபஞ்சத்தை பத்தி ஆராய்ச்சி செய்ய வலிக்கிட்டேன். நான் இந்த பிரபஞ்சம்டா என்ன, இந்த கடவுள்டா என்ன, இந்த மதங்கள்டா என்னன்ற ஆராய்ச்சி செஞ்சு கொண்டு போகக்கூடாதுன்னு எந்த மதத்திலையும் வந்தேன்னா நான் இதுக்குரிய விட வந்து எனக்கு கிடைக்கல. அப்ப நான் இந்த பௌத்த மதம்டா என்னன்னு சொல்லி போட்டு அதுக்குள்ள டீப்பா போயிட்டு இந்த பௌத்த மதத்தை பத்தி நான் தேடிக்கொண்டு போகக்குள்ளதான் எனக்கு இந்த ராவணன் வரலாற்றோட சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி மாதிரி ரிசர்ச் மாதிரி தேடிக்கொண்டு போகக்குள்ள நான் வந்து இப்ப இந்து மதத்துல சொல்லப்பட்டிருக்குது அண்ணன். இப்ப இந்த கதை வந்து தெரிஞ்சாக்களோட கதைச்சால் ஒரு ஆன்மீக ரீதியாக ஆன்மீக வழியில இருக்கிறவங்களுக்கு இந்த கதை நான் சொல்ற கதை விளங்கும். மற்றும்படி இல்லாதவர்களுக்கு இவனுக்கு பைத்தியம் தான் சொல்லுவாங்க, இவனுக்கு மண்டைக்குள்ள தட்டிட்டு சொல்லுவாங்க. இந்த கதையை கேட்டா இரண்டால் வந்து எங்கட உடம்புல வந்து குண்டலினி சக்தின்னு ஒரு சக்தி இருக்குது எங்கட முன்ன. நான் அந்த காலத்துல இருந்து சொல்றேன், சிவன் இந்து மதத்தின் படி குண்டலினி சக்தி, அதாவது எங்கட முது தண்டு வழியாக 7 சக்கரம் இருக்குது. அந்த ஒரு சக்கரங்களை தியானத்தின் மூலமாக நான் வந்து எப்படி சொல்றது ஓபன் பண்ணி இடத்துல வந்து 3rd ஐ பீனியன் கிளாண்ட் இருக்கு. பீனியன் கிளாண்ட் சொல்லுவாங்க, அதுக்கு வந்து நெற்றிகரன்னு சொல்லுவாங்க. பீனியன் கிளாண்ட் அதாவது 6ஆம் அறிவுன்னு சொல்லுவாங்க, 7ஆம் அறிவுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லலாம். அப்ப நான் வந்து கொஞ்சம் அதிகமா யோசிச்சு கொண்டு அந்த தியானம் எல்லாம் செஞ்ச போனா எனக்கு வந்து இந்த இலங்கை வாழ்க்கை, இலங்கை வரலாறு, ராவணன் வரலாறு இதெல்லாம் வந்து எனக்குள்ள வந்து எண்ணத்தினூடாக வரவழைக்கிட்டு. அதுக்கு பிறகு நான் இந்த மதங்களை பற்றி தேடிக்கொண்டு போகல, இந்த ராவணன் வரலாறு வந்து இந்த பௌத்த மதத்தை படிச்சு கொஞ்சம் மிதண்டி கொண்டு போகலன்னு உண்மையான விஷயம் தெரியுது. நான் பிறகு பௌத்த மதத்துல பௌத்த துறவிகள் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா பௌத்த துறவிகள் வந்து சொல்றது எல்லாமே வரும் அவங்களுக்கு விரும்பினமாய் சொல்றாங்க. ஆனா புத்தர் உபதேசிச்சதை எவரும் சொல்லல. ஒரு சில பேர் தான் இந்த புத்தர் உபதேசித்த மாதிரி பௌத்த பிக்குகள், அதாவது பௌத்த துறவிகளும் இந்த புத்தர் உபதேசிச்சது தர்மத்துல ஒரு சிலர் தான் அதை நடைமுறையாக கொண்டு போறாங்க. மற்ற எல்லாரும் வந்து அவங்களுக்கு ஏற்றுப்படாது, அதாவது இந்த விரும்பின மாதிரி கொண்டு போறாங்க. அப்ப நான் அவங்களோட மத்தியில இந்த பௌத்த மதம் கொண்ட என்ன புத்தர் வந்து என்னத்தை உபதேசம் செஞ்சேன்னு சொல்லி அவங்களுக்கு மத்தியில சொல்லி நான் சிங்கள மக்கள் மத்தியில இப்ப வந்து பிரபலியமாக இருக்கிறேன். இப்ப அவர்கள்லாம் இப்ப நீங்கள் பௌத்த விகாரங்களோடையும் நல்ல நெருக்கமாக இருக்கிறீங்களா நினைக்கிறேன். அப்படியா நீங்கள் ஒரு பௌத்தத்துக்கு மாறிட்டீங்களா? நான் பௌத்தம் நான் மாற தேவையில்லை. தமிழ் பௌத்தம் இருந்தா தமிழ் பௌத்தம் என்பது வந்து தமிழருக்கும் சொந்தமான நான் மாற தேவையில்லை. நான் வந்து சிங்கள பக்கம் போவது இல்லை, ஒரு பக்கம் போவது. பௌத்தம் என்பது வந்து உதாரணத்துக்கு இந்தியாவில இருந்து வந்தேன்னா அது எங்கட தானே அண்ணன். இப்ப நீங்க உங்களுக்கு பௌத்த துறவியாக வரணும் என்ற எண்ணங்கள் இருக்கா, அல்லது நீங்கள் அப்படி அது அவசியமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இப்போதைக்கு இல்லை. நான் இதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக அறிஞ்சு அடுத்த கட்டமாக பௌத்தம் வந்தது எங்கடன்ற அளவுக்குள்ள நான் ஒரு பௌத்த துறவியா போய் இந்த பௌத்தம் என்னன்றது எங்கட மக்களுக்கு சொல்லணும்னாலும் நான் பௌத்த துறவியா போய் சொல்றதுனாலும் நான் ரெடி. என்றால் இந்த உண்மையை வந்து இந்த உலகுக்கு கொண்டு போகணும். அதாவது இல்லாட்டி நாங்கள் ஜாதி மத பேதம்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நாட்டுகள் தேவைக்காண்டி இல்லாட்டி ஒரு சில சுகபோக வாழ்க்கைக்காண்டி அப்பாவி மக்கள் வாழ்க்கையை அணியமாக்குறாங்க. இப்ப அது சரி. இப்ப சாதி மத பேதம் இல்லைன்ற விஷயம் வந்து பல்வேறு தளங்கள்லையும் சொல்லப்படுது, பௌத்தத்துக்காலையும் அது வலியுறுத்தப்படுது, இணைய தளங்கள்லையும் சொல்லப்படுது. பௌத்தம் வந்து இயற்கையோட வாழ்றத கற்பிக்குது. இப்ப இதை நீங்கள் ஆனா நீங்க துறவியா போனா சில கட்டுப்பாடுகளை அனுபவிக்க வேண்டிய, அதாவது உங்களுடைய பற்று பாசங்களை திறக்க வேண்டி வரும். திருமணங்கள் அந்த அந்த வாழ்க்கையில எல்லாம் திறக்கணும். அப்படி ஒரு முடிவுக்கு போகவும் நீங்கள் தயாரா இருக்கிறீங்களா, அல்லது அதெல்லாம் அவசியம் இல்லை? இப்ப என்னன்னா நான் வந்து ஒரு குறிப்பிட்ட கால வயசுலயே இது எல்லாத்தையும் அனுபவிச்சு எல்லாத்தையும் அந்த குறிப்பிட்ட வயசுலயே இந்த உலகம் அடிப்படையில விலங்கக்கூட அடிப்படையில எல்லாம் நன்மை அறிஞ்சு நான் வந்து இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள வந்ததுல வந்து இது எதுவும் நிரந்தரம் இல்லையே அண்ணன். இப்ப
எந்த அம்மா எந்த அப்பா சகோதரம் என்றாலும் இப்ப நீங்க சொல்லுங்க உங்களுக்கு சகோதரங்கள் இருக்குது கண்டி போட்டு நீங்கள் இறந்துட்டீங்களன்னு உங்களோட மனைவி இறப்பாவா? எந்த அம்மா இறந்துட்டு இல்ல நிரந்தரம் இல்லை. இப்ப யாருக்காண்டும் யாரும் இல்லை. இப்ப நாங்கள் என்னதான் எண்டது பிடிச்சிருந்தாலும் இப்ப இந்த பெரிய வீட்டை காட்டிட்டாலும் இந்த வீட்டை நான் கொண்டா போவேன். எங்க கொண்டு போறேன் நான்? அடுத்தது கடவுளை இந்த புறப்புறப்புல நான் இவ்வளவு கஷ்டமும் வேதனையும் நான் இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு அனுபவப்பட்டதெல்லாம் நான் இதை சொல்றேன். இவ்வளவு வேதனையும் கஷ்டமும் துன்பமும் துயரமும் பட்டது நான் மனிதனாக பிறந்ததானே. ஏன் நான் மனிதனாக பிறக்கிறேன்? ஏன் இறப்பொன்று இருக்குது? இதைத்தானே நான் தேடணும். இதை விட்டு போட்டு தேவையில்லாம சும்மா எண்டது மண்டதுன்னு சொல்லி நாட்டையும் பிரிச்சு இதண்டி கொண்டு அப்படி ஒரு தேவையில்லை. சுதந்திரம் அப்ப வாதம் தானே. வெளிநாட்டில் இருக்கிற புலம்பெயர் மக்களுக்கு நான் சொல்றேன் உண்டுதான். உங்கள நெஞ்சில தைரியம் இருந்தா தலைவர் சேர்த்தது எங்க நந்திக்கடல்ல வேலுமண்டா 100 அடியில ஒரு சிலை ஒன்று உங்களால் 7 மண்டா வைங்க வந்து நானும் அதுக்கு உதவி செய்வேன். தலைவர் இறந்தது இஞ்ச, தமிழீழம் பெற வேண்டியது இஞ்ச. நீங்க என்னடா அங்க புலிக்கொடியை தூக்கி கொண்டு அங்க தலைவருக்கு தூக்கி வைக்கிறீங்க? 7 மண்டா செய்யுங்க. நானும் நிக்கிறேன் உதவிக்கு. அப்படி இல்லாட்டி நான் செஞ்சு காட்டுவேன் தர்மத்தின் பாதையில போய். தர்மம் புத்த மதத்துல நான் புத்த மதத்தோடாக எதையும் பெறலாம். நான் உங்களுக்கு என்னத்தை வேணுமோ அவ்வளத்தையும் பெறலாம் தர்மத்தின் மூலாக. அதை விட்டு போட்டு உங்களோட தேவைக்காண்டி உங்களோட சோபோட வாழ்க்கைக்காண்டி நீங்க தமிழகத்துக்காண்டி பாடுபட்டு அடிப்படிப்பட்ட முன்னாள் போராளிகள் கைகால் இல்லாம இப்பயும் அன்றாட அவங்களோட வாழ்க்கையை கொண்டு வழிநடத்தி இல்லாம அங்குதுன்றாங்க. அவங்கள சாட்டி அங்க நிதி சேகரிச்சு நீங்களும் வாழ்றீங்க, உங்க சொந்தம் தான் வாழ்றீங்க. யுத்தம் செஞ்ச எங்கட போராளிகள் அங்க மற்றவர்கள் எல்லாம் இப்பயும் கஷ்டப்பட்டு கொண்டாந்துருக்காங்க. இதை கதைக்கிறதுக்கு வரும் இல்லை. அவங்க விதிவிட்டு அவங்களையும் இப்ப வச்சு ஜாவாரம் தானடா நீங்க செய்யறீங்க. புலம்பெயர் தமிழர்களுக்கு நான் கேட்கிறேன், மன்னிக்கணும் இப்படி கதைக்கிறதுக்கு. உண்மையான தாங்க இல்லாம இருக்கணும். எங்கட உறவு இல்லாம எங்கட என்னத்துக்காண்டி நாங்கள் ஆயுதம் தூக்கி போராடினாங்க? இப்படியான ஒரு வாழ்க்கை வாழணும் தானே. யுத்தம் செய்ய அவங்களை அப்படி அவங்க கஷ்டப்பட்டுதான் இருக்காங்க. காசு அள்ளி செலவழிக்கிறீங்க. மக்களுக்கு எல்லாத்தையும் ஒரு தொழில்வாய்ப்பு உருவாக்குங்க. தொழில்வாய்ப்பு உருவாக்கினாலும் அதுக்குள்ள வேலை செய்யறது உங்களோட சொந்தமும் ஒண்ணு, வேற ஒருத்தரும் இல்ல. மடியா தேடி பாருங்க. இப்ப 2 சமூகங்கள் இப்ப இலங்கையில தமிழ் சமூகமும் சிங்கள சமூகமும் கிட்டத்தட்ட ஒரு போரிட்டு பல்வேறு மனவலிகளோடையும் இருக்கிறோம் 2 சமூகம். இந்த மனவலிகளை புரிந்து கொள்றதுல அல்லது அதை ஆற்றுப்படுத்துறதுல ஒரு ப்ரோசஸ். இப்ப நீங்கள் சிங்கள மக்கள் மத்தியில நன்கு அறியப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஏன் இந்த சிங்கள பௌத்த மதம் சார்ந்த ஒரு சிலரை அழைத்து கொண்டு வன்னியில இந்த யுத்தத்தால பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஒரு ஒரு உதவி திட்டத்தை கொண்ட ஒரு அதை செய்யறதன் மூலம் நாங்கள் அந்த உணர்வு நாங்கள் 2 சமூகத்தையும் கொஞ்சம் நெருக்கமாக கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா கடந்த கால காயங்களை ஆற்றுறது தமிழ் மக்கள் அவர்களுடைய காயங்களை ஆற்றுறதும் அவர்கள் தமிழ் மக்களுடைய காயங்களை ஆற்றுறதும். இப்ப நான் சிங்கள வீடியோ சேனல் டிவி வழியா கொடுத்த நேரலையும் நான் கதைச்சிருக்கிறேன். அப்படி ஒரு விஷயத்தான் இப்ப நீங்க பாருங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு இப்ப நடந்த மாவீரர் தினம் 27ஆம் தேதி அதான் இயற்கை அழிவு கொண்டு வந்தது. இந்த மாவீரர் தினத்துக்கு இவ்வளவு காசு செலவழிச்சு ஒட்டு காலம், அதாவது தமிழ்ல தேசிய தலைவர் இருக்கக்குள்ள கூட இப்படி கொண்டாடாம செய்யாத மாவீரர் தினத்தை இந்த முறை இப்படி செஞ்சீங்க இவ்வளவு செலவழிச்சு. இங்க இருந்ததும் உயிர் தான். நான் மனுஷனா கதைப்போம். நான் தமிழனாவோ சிங்களனாவோ கிறிஸ்தவனாவோ கதைக்கல. நான் மனிதனா கதைக்கிறேன். இப்ப எங்களுக்கு யுத்தத்துல இருந்து உறவுகளுக்காண்டிதான் நாங்கள் மாவீரர் தினத்தை கொண்டாடி கொண்டு அப்ப இருந்து இப்ப வரைக்கும் 24ஆம் தேதி கொண்டாடுறோம். அதுக்கு நான் தலைவணங்குறேன், வேற விஷயம். சரியான? அப்ப இப்படி ஒரு விஷயம் சோசியல் மீடியால டிவி வழி அப்படிதான் போக்குல சிங்கள பக்கத்திலையும் இங்க அடிப்படைப்பட்டு செத்தது அதுல அம்மா அப்பாவும் சகோதரங்களும் பார்க்கும் தானே, அதுகளும் உயிர் தானே. அதுக்கு என்னென்ன தெரியாது நடக்குது. அதுகளுக்கு இதை வச்சுதான் யுத்தம் ஒன்று உருவாகின அவங்களுக்கு அவ்வளவு ஒரு வேதனையா இருக்கு. இதே சிங்கள மக்கள் அவங்களுக்கு யுத்தம் கொண்டாடுற இது கூட பெரிய பப்ளிக்கா இலங்கை போல அவங்க பெருசா இதை சோடிச்சு மாநிலத்தில் செஞ்ச மாதிரி பெருசா சிங்கள மக்கள் செஞ்சா பார்த்து கொண்டு தமிழ் மக்களுக்கு எப்படி இருக்கு? இதுக்கு ஒரு இன கலவரம் தானே வரும். இப்படியான ஒரு விஷயத்த எல்லாரும் சேர்ந்து செஞ்சா என்ன? இப்படியான வளர்த்தான் எல்லாரையும் கொண்டு சொல்லணும். எல்லாம் உயிர் தானே என்ன? செத்தவனுக்காண்டி நாங்கள் நிறுவ கூற இறந்தங்கிற மாவீரருக்காண்டி அவனும் மாவீரன் தான். தலைவர் இப்படி பிரிச்சு சொல்லலையே. சிங்கள அரசாங்கத்துக்கும் எங்களுக்கும் தான் போராளிய
இல்ல பௌத்தத்தை நாங்கள் மதிக்கிறோம், பௌத்த கலாச்சாரத்தை ஏற்றுக்கொள்றோம். அவங்களுக்கு எங்களுக்கும் எந்த யுத்தமும் இல்ல. சிங்கள அரச பேரினவாதத்துக்கு எங்களுக்கு தான் யுத்தம். தலைவர் அடிக்கடி சொன்ன வசனம். ஆனா அந்த வசனத்தை வச்சுக்கொண்டு இப்ப செய்யற அரசியல்வாதிகள் என்ன செய்யறாங்க? அது பழைய விஷயங்களை என்ன நோடுறாங்க. 7 மணி அந்த ஒரு அரசியல்வாதிட்ட நான் கையை நீட்டி இப்படி சவால் விடுறேன். தமிழக தேசிய தலைவரை மாவீரனை கதைக்காம 7 மணி அரசியல் செஞ்சவங்களோட உண்மையில நீங்க பாருங்கடா பாப்போம். இல்ல அதைத்தான் கழிச்சு அது இது உண்மையா கதைக்க வேண்டிய விஷயத்த என்ன? அப்ப அர்ஜுனா பார்லமெண்டத்துல போனாரு, அர்ஜுனா என்னத்தை கதைக்கணும்? இவ்வளவு யுத்தத்துல இவ்வளவு பேர் காணாமக்கப்பட்டு இவ்வளவு போராளிகள் தாண்டி இதுகளை கதைச்சு இல்லாம அவர் போயிட்டு கேட்கிற என் அப்பா இல்ல, என் அப்பா வந்தாங்க, என் அப்பா அந்த பார்லமெண்ட்ல ஆண்டு போயிட்டு அழுறு. தனிப்பட்ட விஷயம் இல்ல, பொதுப்பட்ட விஷயம் இது. அரசியல் கைதிகள் இருக்கு, எங்க தமிழர்கள் இருக்கு, எல்லாரும் இருக்கிறாங்க, அரசியல் கைதிகள் இருக்கிறாங்க, வெளியா விடுறாங்க, பல கால அரசியல் செஞ்சீங்க, அதுக்கு தீர்வு இப்ப வந்திருக்கு. நல்ல ஒரு அரசாங்கம் தானே. அப்ப நல்ல அரசாங்கம் அரசியல் கைதிகள் எல்லாரும் விடுதலை செய்யலாம் தானே. அவங்கள வாழ வேண்டிய காலத்துல வாழட்டுமே, செத்து போறதா அவங்க. அதுல ஒரு சிக்கலும் இருக்கு. என்ன இப்ப வந்து ஒரு 7 அல்லது 8 பேர் தான் அரசியல் கைதிகளாக இருக்கிறோம். ஆனா அவர்களுக்கு படுகொலைகளோடையும் சம்பந்தமாக இருப்பதாக குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்துல இருக்குது. அதனாலதான் அந்த பிரச்சனை வருது. தனியா அவர்கள் அரசியல் செய்ய இல்லை. ஆனால் அவர்களும் கால ஓட்டத்துல விடுவிக்கப்படணும் என்றது எல்லாருடைய விருப்பமும். ஆனா அதுக்கான காலங்கள் சிலவர்கள் எடுக்கலாம். அதை வச்சப்ப அரசியல் செய்யாதீங்க, அதையே கதைச்சு நீங்கள் அரசியல் செய்யறீங்க. பொதுவா அரசியல்வாதி நான் சொல்றேன், தமிழ் அரசியல்வாதி. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு விஷயமாக நீங்கள் அண்மை காலத்துல செய்யற எண்ணம் இருக்கா உங்களுக்கு? அதாவது இங்க உள்ள தென்பகுதியில இருக்கக்கூடிய பௌத்தர்கள் அல்லது சிங்கள மக்கள் இல்ல ஒரு சிலரை இங்க கூட்டி இந்த நிலைமைகளை காட்டி இந்த வலியை நாங்கள் 2 பக்கத்திலையும் நீக்க வேண்டி இருக்குது. ஒற்றுமையை கொண்டு வரதை பொறுத்த வரைக்கும் நான் உங்களோட நேரலையோடாக உங்களோட இந்த சேனலோடாக தான் நான் முதலாக தமிழ் மக்கள் மத்தியில தோன்றி நிற்கிறேன். ஆனா சிங்கள மக்கள் மத்தியில நான் இப்ப 4 வருஷத்துக்கு முன்னே தோன்றி எங்களோட வழிகளையும் எங்களோட உணர்வுகளையும் சிங்கள மொழி தெரிஞ்சதால நான் அவங்களோட சொல்றேன், இப்படி இல்லை, நாங்க எல்லாரும் வாழணும். பௌத்தமன் இப்படி போதிக்கல, இந்த பௌத்த மதம் போதிச்சிருக்குது, எல்லாரும் சமம், எல்லாரும் ஒண்ணுதான் பௌத்த மதம் போதிச்சிருக்கு. நாங்களும் ஜாதி மதத்தை விட்டு நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையா வாழ்வோம். எங்களோட உயிர்கள் இப்படி இழந்தது, நாங்கள் இவ்வளவு சனம் செத்தது என்று சொல்றது நாங்க 4 வருஷமா சிங்கள மக்கள் தமிழ் மக்களுக்கு தெரியாம ரகசியமான முறையில் சிங்கள மக்கள் மத்தியில இந்த விஷயத்த நான் கொண்டே சேர்த்துட்டேன். இப்பயும் சேர்த்து கொண்டு இருக்கிறேன். இப்ப முதலாக உங்களோட அந்த இதோட நான் தமிழ் மக்கள் மத்தியில தோண்டி நிற்கிறேன். அநேகமாக மட்டக்களப்பு தொங்கல்ல இருந்து யாழ்ப்பாணம் தொங்கல் மட்டுமே தெரியும். செந்தமிழ்னா என்ன தெரியும். நான் அந்த யுத்தம் முடிஞ்ச காலப்பகுதியில செந்தமிழ் வாசனை பத்திகள் என்ற ஊதுபத்தி கம்பெனி நானும் கோடிசன் சொல்லி என்ற நண்பனும் சேர்ந்து உருவாக்கி செந்தமிழ் என்ற பெயர்ல, அதாவது பாருங்க அந்த டைம்லயும் இதாண்டி அந்த தொழில் ஊதுபத்தி கம்பெனிக்கு யுத்தத்தால பாதிக்கப்பட்ட ஆக்கள் எங்கட புருஷன் கணவர்மார இழந்த எங்கட அக்காமார்கள் தங்கச்சிமார்களுக்கு தான் தொழில் வாய்ப்பு கொடுத்து அப்படி ஒரு கம்பெனியை உருவாக்கினேன். நான் சாதிச்சான். கடையில அதாவது யாழ்ப்பாணத்தவங்க இருந்து மட்டத்தவங்களுக்கு கடை முதலாளிமாருக்கு என்ன தெரியும், செந்தமிழ்னு சொன்னா என்ன தெரியும், நான் எப்படிப்பட்டவன் எப்படி உணர்வுள்ளவன் சொல்லி எல்லாருக்கும் தெரியும். எனக்கு தேவை மனிதனா போட்டவன் வாழணும், வாழ வேண்டிய வாழ்க்கை அநியாயமாக இன்னொரு நாட்டு தேவைக்காண்டி இல்லாட்டி இன்னொருத்தர் சுயநலத்துக்காண்டி நாங்கள் எங்களோட வாழ்க்கை அளிக்க தேவையில்லை. நாங்கள் எல்லாரும் வாழ்ந்தனால அடுத்தது என்ன நடக்க போகுது? பிறகு நாயும் ஓடி திரியுது, பூனையும் ஓடி திரியுது, புழுவும் ஓடி திரியுது, எறும்பும் ஓடி திரியுது. எங்கட எல்லா மதத்திலையும் ஜென்மம் அவங்களுக்கு பிறப்பு இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. அடுத்த கட்ட நாங்கள் பிறக்கக்கூடிய இடத்தை படை செய்யணுமா இல்லாட்டி எல்லா மதத்திலும் சொல்லுமாய் புண்ணியம் செஞ்சு சொர்க்கத்துக்கு போகணுமா இல்லாட்டி பாவம் செஞ்சு நரகத்துக்கு போகணுமா? இல்லாம என்னத்துக்கு எங்களோட உயிரின அநியாயமாக்குவாங்க? வாழ்ந்து வாழ்க்கை சந்தோஷமா வாழ்வோம்னு எல்லாருக்கும் சொல்லி கொண்டிருக்காங்க. அந்த புள்ளியோட நாங்கள் நினைக்கிறோம் இந்த நீண்ட உரையாடலை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று. நாங்கள் மீண்டும் சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்ற பொழுது வெவ்வேறு விஷயங்கள் பற்றி குறிப்பாக ஆராய்வோம். நினைக்கிறேன் இந்த கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு மனம் திறந்து உங்களோட எல்லா விஷயத்தையும் கலைச்சிருக்கிறீங்க. இப்ப என்னன்னா இப்ப நாங்கள் இப்ப இன்றைக்கு தானே உங்களோட சேனலோட தமிழ் மக்கள் மத்தியில நான் தோன்றி நிற்கிறேன். இப்ப நான் நினைக்கிறேன் நான் யுத்தத்தை சம்பந்தப்படுத்தி என் வாழ்க்கை சம்பந்தப்படுத்தி ஆன்மீகத்தை சம்பந்தப்படுத்தி காட்சியால ஒருத்தருக்கும் ஒரு தெளிவும் இருக்காது. இதை பார்க்கட்டும், இதுக்குரிய கருத்துக்கள் எங்களோட மக்களுக்கு தெரிவிக்க சொல்லி அவங்களோட கேள்வி கேட்ட மாதிரி தனித்தனியாக எங்களோட மக்களுக்கு அவங்களோட விருப்பத்தின்படி நாங்கள் ஒரு மனிதன் வாழ்வு எப்படி வாழணும், இந்த மனதண்ட எப்படி இது சம்பந்தமாக நாங்கள் காய்ச்சி அவங்களுக்கு தெளிவுபடுத்துவோம். கட்டம் கட்டம் எல்லாரையும் எங்களுக்கு சேர்ந்து இந்த உண்மையான விஷயத்தை புரிஞ்சவங்க சேருங்க எங்களோட என்று நான் வேண்டிக் கொள்றேன்.
நன்றி நன்றி. உண்மையிலே இந்த நீண்ட உரையாடலை உங்களோட நேரத்தை செலவழித்து எங்களோட தந்தமைக்கு நன்றி. உங்களுடைய பணியும் உங்களுடைய நோக்கமும் இலக்கும் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி அமு முகிலன்.